மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நல்லது பி. கேள்வி நேரத்தில் எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது. குற்றச்சாட்டு இல்லைங்க. ரேஷன் கடைகளில் கைரேகை வைக்கும் முறையால் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக உறுப்பினர் நல்லதம்பியின் பேச்சை அவையில் இருந்து நீக்குவதாக தெரிவித்த சபாநாயகர் அப்பாவுவால் கடுப்பான அதிமுக உறுப்பினர்கள் கூச்சலிட்டு அப்பாவுக்கு எதிராக கோஷமிட்டனர். கிராம பகுதியில் அந்த கட்டுநர் இல்லாத காரணத்தால் பொருளை வாங்குவதற்கு பொதுமக்கள் அந்த பில்லை போட்டு கட்டுநர் இல்லாதனால அவரே போய் அடை போடுறதுனால காலதாமம் ஆகுது. எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை கண்டிப்பாக வருகின்ற காலத்தில் அந்த பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பொருளை வாங்கி செல்வதற்கு கட்டுநர்களை கிராம பகுதியில் இருக்கின்ற நியாய விலைக்கடையில் சுமார் 500 குடும்ப அட்டைகள் 800 குடும்ப அட்டைக்கு மேலே இருக்கின்ற அந்த கடைகளுக்கு கட்டுநரை நியமிப்பதற்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நானும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த கட்டுநர் பதவியை நிரப்புவதற்கு வருகின்ற காலத்தில் அதை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நல்லது பி. கேள்வி நேரத்தில் எந்த குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது. குற்றச்சாட்டு இல்லைங்க. பொத்தாம் பொதுவா குறைவா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால அதை தவிர்த்து அதை நீங்க சொன்ன நீக்கிட்ட வேற விஷயம் கேளுங்க. அதே போல தற்போதைய நடைமுறையால் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க வேண்டிய பொருட்களின் அளவில் 50 கிராம் முதல் 250 கிராம் வரை குறைத்து வழங்கப்படுகிறது. இதனால் விற்பனையாளர்களுக்கு பொதுமக்களுக்கும் மாண்புமிகு உறுப்பினர் திரும்ப சொல்றேன், நீங்க புது உறுப்பினர் நினைக்கிறேன். குற்றச்சாட்டு சொன்னாக்கி அதுல உள்ள ஆதாரத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமே தவிர இதுவரை எந்த பத்திரிகையிலையோ ஊடகங்கள்லையோ அரிசி குறைவா இருக்குன்னோ அல்லது நல்ல அரிசி இல்லைன்னு சொல்லி கூட எந்த இடத்துலையும் வரல. நீங்க அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.